லக்ஷ்மி அவர்கள் எழுதிய அருமையான குடும்ப நாவல். கதையின் தொடர்ச்சி. கையும் கால்களும் கிடுகிடுவென்று நடுங்கின. வாய் உலர்ந்து போய் மூச்சு விட முடியாத ஒரு பயங்கர உணர்விலே அவர் செயலற்று நின்றார். அட, ஆச்சரியம்! நாம் அண்டை வீட்டுக்காரங்களாகி விட்டோமே! பேஷ் பேஷ்! கேலியாக அவள் ஆங்கிலத்திலே சொல்லிவிட்டு காரை வேகமாக உள்ளே செலுத்து கொண்டு போய்விட்டாள். கூர்கா கேட்டை சாத்தி பூட்டினான். ஆனால் அவரது மனக்கதவுகள் ஹோவென்று திறந்து கொண்டு விட்டன போன்ற அதிர்ச்சி அவருக்கு. கடந்த கால கசப்பான நிகழ்ச்சிகள் அனைத்தும் உள்ளத்திலிருந்து குபுகுபு என்று வெளியே கொட்டின. பாதி உயிர் அடங்கி போய்விட்டது போன்ற தடுமாற்றத்துடன் அவர் மெல்ல தெருவுக்குள் நடந்தார். வீட்டை அடைவதற்குள் யுகமாகிவிட்டது போன்ற பிரமிப்பு அவருக்கு. உடையை களைந்துவிட்டு வேறு உடுத்தி கொண்டு முகத்தை குளிர்ந்த நீரில் கழுவி கொண்டார். ஐஸ் பெட்டியில் இருந்த சில்லென்ற மோரை டம்ளரில் நிறைத்து கொடுத்தான் சங்கரன். மரணதாகம் அடைந்தவர் போல் ஒரே மூச்சில் வேகமாக குடித்தார். வாயை துடைத்து கொண்டு படுக்கை அறை கட்டிலில் போய் விழுந்தார். ஐயா ஏதோ கோபமாக இருக்கிறார் என்றவரை புரிந்து கொண்டான் சங்கரன். வாயாட அவனுக்கு துணிவு இருக்கவில்லை. எந்த மடையன் இப்படி சேற்றை இறைத்து விட்டு போகும் அளவு வண்டி ஓட்டிட்டு போயிருக்கான்? தனக்குள்ளே முணுமுணுத்தது அவருக்கு கேட்டது. வீணாகிவிட்ட வேட்டியை துவைத்து காயப்பட அவன் எடுத்துக்கொண்டு பின்பக்கம் ஓடிவிட்டான். பெருமூச்சு விட்டபடி வாகீசன் அந்த தனிமையில் தனது நினைவுகளுடன் புதைந்து போனார். ஆமாம், இத்தனை காலம் மறைந்திருந்தவள் மரணமடைந்து விட்டால், மண்ணோடு மண்ணாகிவிட்டாள் என்று அவர் எண்ணிக்கொண்டிருக்கையில் இப்பொழுது திடீரென்று எங்கே வந்தாள்? அதுவும் அதே தெருவில் அண்டை வீட்டுக்காரியாக ஒரு பெரிய வீட்டை வாங்கி கொண்டு வந்திருக்கிறாளே! துர்கா எப்படி திடீர் பணக்காரியானாள்? எப்போது ஆனாள்? அடக்கடவுளே! இப்படி ஒரு சந்திப்பு இந்த வயதில் இந்த சமயத்தில் ஏற்பட வேண்டுமா? உண்மை பாரத்துக்கு தெரிந்துவிட்டால்? தந்தை இதுகாரும் பொய் சொல்லி மாபெரும் ரகசியம் ஒன்றை தன்னிடம் மறைத்து வைத்திருந்ததை உணர்ந்து கோபம் கொண்டு இந்த வயதில் அவரை பிரிந்து மகன் போய்விட்டால்? ஐயோ, பாரத்தை பிரிந்து அவரால் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாதே! திடீரென்று அவரது கண்களில் நீர் பொங்கி கன்னங்கள் மீது கோடிட்டன. பாவி சண்டாளி! இள வயதில் அவரது வாழ்வை குலைத்து அமைதியே இல்லாத மனிதனாக்கி திண்டாட விட்டது போதாதென்று பாரத்தின் மன நிம்மதியையும் குலைத்து அவனை அவமானப்படுத்தவா புறப்பட்டு வந்திருக்கிறாள்? சோற்றுக்கு திண்டாடி தெருவில் நின்றவளை காப்பாற்றியதற்கு இதுதான் கைக்கூலியா? கன்னத்தை துடைத்து கொண்டு படுக்கை மீது மெல்ல சாய்ந்து கொண்டார். நினைவுகள் பின்னோக்கி பறந்தன. அந்த அவமானத்திலே மனம் ஒடிந்து போய் துயரத்திலே குமைந்து அவர் மனிதன் என்று நிமிர்ந்து நடக்க ஆண்டுகள் சில ஆகிவிட்டிருந்தன. சென்னை வேலைக்கு உடனே முழுக்கு போட்டுவிட்டு அந்த வீட்டிலிருந்து கிளம்பி அக்கா மதுரவல்லியுடன் அவர் வேலையை தேடி வடக்கே சென்று விட்டிருந்தார். டெல்லி, பம்பாய், கல்கத்தா என்ற ஆண்டுக்கு ஒரு நகரத்திலே வேலையை மாற்றிக்கொண்டு தெரிந்தவர்கள் கண்களில் படாது தப்பி வாழ அவர் பட்ட பாடு. பம்பாயில் வேலை பார்த்து கொண்டிருந்த போது ஒரு நாள் கடற்கரையோரமாக இருந்த ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்த நண்பன் ஒருவனை பார்த்துவிட்டு வெளியே வந்தார். கைப்பிடி சுவர் ஓரமாக நடைபாதையிலே அவர் நடந்து கொண்டிருந்த சமயம் மாலை மங்கி இருள் பரவத் தொடங்கிய வேலை. ஐயா, பிச்சை போடுங்க தர்மதுரையை! ஒரு கணம் அரண்டு போய் விட்டார். மிகவும் பழக்கமான அந்த குரல் அவரை நடுநடுங்க செய்துவிட்டது உண்மை. திரும்பி பார்த்தபோது எதிரே கை நீட்டிய வண்ணம் கந்தல் புடவையும் பரட்டை தலையுமாக நின்ற துர்காவை பார்த்தபோது உணர்வு கொந்தளிப்பில் உடம்பெல்லாம் ஆட துயரத்தின் பிடியில் துவண்டு போய்விட்டார். துர்காவா? என்ன நடந்தது? ஏன் இந்த நிலைமை? கேட்கும் தொண்டை அடைத்தது. என்ன இருந்தாலும் அவள் அவரது மனைவியாயிற்றே. அக்னியைச் சுற்றி வலம் வந்து இன்ப துன்பம் என்ற இரண்டு நிலைகளிலும் அவளுக்கு உற்ற துணையாக இருப்பதாக 33 தேவதைகள் முன் ஏற்றுக்கொண்ட வாக்குறுதி. பிச்சைக்காரியாக அவளை தெருவிலே பார்த்தபோது அவர் பட்ட வேதனை, தவிப்பு, மன உளைச்சல் அப்பப்பா சொல்ல தரமன்று. என்னை வைத்து காப்பாற்றுவதாக சொன்ன அந்த பாவி கைவிட்டு விட்டு போய்விட்டான். அதற்கு பிறகு நான் ரொம்ப திசை மாறி போயிட்டேன். ரொம்ப தூரம் விழுந்த பின்னாடி இந்த நிலை வந்துடுச்சு. வியாதி, தரித்திரம், கடைசியில் பிச்சை எடுத்து நடுத்தருவுக்கு வந்து நிற்கிறேன். நான் செஞ்ச தப்பெல்லாம் மறந்து அவள் விம்மி விம்மி அழுதாள். சுற்றுமுற்றும் பார்த்தார். தமிழ் தெரிந்தவர் யாரும் அருகில் இல்லாததைக் கண்டு ஒரு சிறு துளி நிம்மதி அவருக்கு. உன் தவறை நான் உடனடியாக மறந்துட்டேன். தவறு உன்னுடையது கூட இல்லை. பெண் பார்க்க வந்தப்போ உன்னை தனியே கூப்பிட்டு என்னை 2ஆம் தரமாக கல்யாணம் செய்துக்க ஒப்புக்கிறையான்னு கேட்டிருக்க வேண்டியவன். தவறிவிட்டேன். அந்த தவறுக்கு நல்ல கூலியும் கொடுத்துட்டேன். நீங்கள் எத்தனை ஒரு நல்ல மனிதர் என்கிறத பிறகுதான் நான் புரிஞ்சு கொண்டேன். இப்போவும் நான் தயார். மறந்து மன்னிச்சு என்னை ஏற்றுக்கிட்டா
ஓரடி பின்னால் நகர்ந்து நின்றார். நெருப்பாக அவமானம் உடம்பை தகிப்பதை உணர்ந்தார். துர்கா, உன்னை மன்னிச்சிட்டேன். நான் செஞ்ச தவறுக்கு பிராயச்சித்தமா தனியா வாழறேன். ஆனால் மறுபடியும் நாம் ஒன்று சேர்ந்து வாழ்கிறது இந்த ஜென்மத்தில் இல்லை. நீ அப்படி ஒரு ஆசை வைப்பது தவறு. ஆணுக்கு ஒரு நியாயம், பெண்ணுக்கு ஒரு நியாயம். சமூகத்துக்கு ரொம்ப பயப்படுறீங்க. ஆண் ஒருத்தன் பல தவறுகள் செய்துட்டு அலைஞ்சு திரிஞ்சப்புறம் வீட்டுக்கு வந்தா அவன் மனைவி ஏற்றுக்கணும். ஆனால் அதே போல ஒரு பெண் செய்துட்டா அவளை கணவன் திரும்ப ஏற்றுக்க முடியாது. ஏற்றுக்கொண்டால் சமூகம் சிரிக்கும் இல்லையா? ஆத்திரமாக கேட்டாள் துர்கா. அந்த நிலையிலும் அவள் திமிரு அடங்கவில்லை. அப்படி ஒரு சந்தர்ப்பமும் உனக்கு நான் கொடுத்தேன், மறக்காதே. கண்ணால் பார்க்காததை மண்ணால் மூடிட்டு வாழணும்னு நான் என் உணர்வுகளை சமாதானப்படுத்தி கொண்டு உனக்கு ஒரு வாய்ப்பு தந்து பார்த்தேன். நீ உதறி எறிஞ்ச. இப்போ மறுபடி நாம் இந்த நிலையில் ஒன்றுபடுவதை நடக்காத காரியமாயிடுச்சு. நீங்கள் மனசு வச்சா நடக்காத காரியம் உண்டா? திடீர்னு உன்னை நடுத்தருவில் கண்டெடுத்து இந்த கோலத்தில் வீட்டுக்கு அழைச்சிட்டு போக முடியுமா? யோசிச்சு பார். குளிச்சு முழுகி நல்லா சேலை கட்டிட்டு உங்களோட மரியாதையாக வந்தா கூட வா. ஆடைகளை மாற்றிக்கிட்டா போதுமா? நமக்குள்ள இடைவெளி ஏற்பட்டிருக்கிற அவலங்களை மாற்றிக்க முடியுமா? என் பிள்ளை, அவனுக்கு கூடவா நான் செத்துட்டேன்? பச்சை மண், 3 மாத குழந்தை. அவனை பற்றி யோசிக்காம உன் உணர்வுகளே பிரதானம்னு நினச்சி நீ ஓடி போனவ. உனக்கு அவனை பற்றி நினைக்க கூட தகுதி கிடையாது. அவன் வரை அவன் தாய் எப்போவோ இறந்து போய்விட்டாள். அந்த நம்பிக்கையில் அவன் வளர்கிறான். உனக்கு வேணுமானால் அந்த சமயம் பிள்ளை, புருஷன், ஊர், உலகம் எதை பற்றியும் நினைவிருக்கவில்லை. ஆனால் எனக்கும் அக்காவுக்கும் குழந்தையை பற்றின பொறுப்பு அதிகம் இருந்தது. இன்னமும் இருக்கு. அவனுக்காக நாங்கள் வாழ்கிறோம். அவன் மனசை குழப்ப முடியாது. நீ எங்கள் வரை செத்து போனவள். வம்பு தும்பு செய்தாயோ உன்னை எனக்கு தெரியாதுன்னு 8 கோர்ட்டு ஏறி என்னால் வழக்காட முடியும். பயமுறுத்தாதி. உங்கள் மனசு ரொம்ப கல்லாயிடுச்சு. இந்த நிலையில் என்னை இப்படியே விட்டுட்டு போக போகிறீங்க. மனசை கல்லாக்கிக்க தெரிஞ்சவள் நீதான். விட்டு தள்ளு. உன்னை பார்த்து பரிதாபப்படுகிறேன். நீ பட்டினியும் பசியுமா அலைஞ்சா என்னால் நிம்மதியாக ஒரு வாய் சாப்பிட முடியாது. உண்மைதான். அப்படிப்பட்ட பிஞ்சு மனசு தான் எனக்கு. ஒரு காரியம் செய்கிறேன். வேணும்னா ஏற்றுக்கோ, வேண்டாம்னா இப்போவே அப்பால போயிடு. அவளுடன் துர்கா அருகில் வந்தாள். அவள் முகத்தை பார்க்கவும் கண்கள் கூசின. கடற்கரை பக்கம் பார்வையை திருப்பியபடி பேசினார். நாளை சாயங்காலம் இதே வேளை இதே இடத்துல வந்து நில்லு. உன் செலவுக்கு தொகையை கொஞ்சம் கணிசமாக கொண்டு வந்து கொடுக்குறேன். வேண்டாம்னா இதோ நான் போய்கொண்டே இருக்கேன். கையெடுத்து கும்பிட்டாள் துர்கா. ஏதாச்சும் கொடுங்கோ. இந்த பாவி பட்டினியில் சாகாமல் காப்பாத்துங்கோ. 8 ஜென்மத்துக்கு இந்த உதவியை மறக்க மாட்டேன். திக்கினாள், திணறினாள், அழுதாள். அக்கா மதுரவள்ளியின் ஆலோசனை தான் அது. அப்போது அவரிடம் பணம் அதிகமாக கைவசம் இருக்கவில்லை. மதுரவள்ளி தன் கழுத்தில் இருந்த தங்கச்சங்கிலியை விற்று 2000 ரூபாய் சேர்த்து கொடுத்தாள். தம்பி, அவள் கையில் கொடுத்து தலைமொழிகி விட்டு வந்துடு. பணம் போனால் போகட்டும். அந்த பாவி இங்கே நம்மை தேடிக்கொண்டு வந்து நிற்கப் போகிறாள். பயமா இருக்கு, தவித்தாள் தமக்கை திகிலுடன். துர்காவிடம் பணத்தை கொடுத்தார். தன்னை அவள் பின்தொடர்ந்து விடுவாளோ என்ற பயத்திலே சட்டென்று ஒரு டாக்ஸியில் ஏறிக்கொண்டு வீட்டை அடைந்தார். அடுத்த வாரமே அவர் பம்பாயிலிருந்து டெல்லிக்கு கிளம்பிவிட்டார். அங்கே ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கும் வாய்ப்பும் கிடைத்தது. அதை நழுவவிட மனமின்றி புறப்பட்டு விட்டார். இப்படியே அவர் கடந்த பல வருஷங்களாக ஊராக பல வேலைகளில் மாறி மாறி அமர்ந்து கொண்டு துர்காவை மறுபடி சந்தித்துடுவோமோ என்று பயந்து பயந்து மனம் கசந்து கசந்து பட்ட பாடு பல பிறவிகளுக்கு போதும். வருஷங்கள் பல ஆகிவிட்டனவே. ஒரு சமயம் நோய்வாய்ப்பட்டவள் இறந்து விட்டாலோ என்னவோ என்று தம்மை சமாதானப்படுத்தி கொண்டு ஒரு வழியாக சிறிது நிம்மதியுடன் வாழ நினைத்த போது நீல வானத்திலிருந்து நெருப்பாக இடி விழுந்தது போல பாவி எங்கிருந்தோ பணக்காரி வேடத்திலே வந்து நிற்கிறாளே. படுக்கை மீது பலமுறை அச்சத்துடன் புரண்டார். அவரையும் அறியாது உறங்கி போனார். சூடான தேநீரை கொண்டு வந்து கையால் மெல்ல தொட்டு சங்கரன் எழுப்பிய போதுதான் அவர் திகைப்புடன் விழித்து கொண்டார். காய்கள் வாங்க கடைக்கு போகணும், சொல்லிவிட்டு போக காத்திருந்தேன் என்றான் அவன். அலமாரியை திறந்து தேவைப்பட்ட சில்லறையை எண்ணி அவனிடம் கொடுத்துவிட்டு முகத்தை கழுவி துடைத்து கொண்டு தேநீரை சாப்பிட்டார். சங்கரன் வெளியே சென்றதும் கதவை மூடிக்கொண்டு தினசரியை எடுத்து கொண்டு உட்கார்ந்தார். தொலைபேசியின் மணி ஒலித்தது. ஹலோ. மறுபக்கம் சிரித்த குரல் அவரது மெய் பதறச் செய்துவிட்டது. அவள்தான் துர்கா. தொலைபேசியில் அவரை அழைக்கிறாள். என்ன துணிச்சல் அவளுக்கு! பிச்சைக்காரியாக வந்தபோதுதான்
உங்களுக்கு பிடிக்கவில்லை. பணக்காரியாக இப்போ வந்திருக்கிறேன். யோசிச்சு பாருங்க. அதே பழைய வேண்டுகோள்தான். வேற புதுசாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. கலகலவென்று சிரித்தாள். பதிலே பேசாது போனை டப்பென்று வைத்து விட்டார் வாகீசன். துர்காவுக்கு அவர் என்ன தீங்கு செய்தார்? அவர் வரை நல்லவராகவே நடந்து கொள்ள முயன்றார். ஆனால் பதிலுக்கு அவள் ஏன் இப்படி அவர் வாழ்வில் புகுந்து இடக்கு செய்ய விரும்புகிறாள்? முருகா, இது என்ன சோதனை? தலையை கையால் பிடித்து கொண்டு உட்கார்ந்து விட்டார். அன்று டாக்டர் பாரத்திற்கும் பிரியாவிற்கும் சேர்ந்தாற் போல் வேலையிலிருந்து ஓய்வு நாள். ஒரு பிளாஸ்டிக் உடையில் ஒரு சீப்பு பழத்துடன் அவள் காலை பொழுதே வந்து கதவை தட்டினாள். உங்கள் மகன் என் சமையல் திறமையை சந்தேகிக்கிறார். சமைச்சு போட்டு காட்டி விடுகிறதுன்னு வந்திருக்கேன் மாமா. சிரித்துக்கொண்டே உள்ளே வந்தாள். அவள் தளர பின்னிவிட்டு கொண்டிருந்த முடியில் சூட்டியிருந்த மல்லிகையின் மனமும் கூடவே முன்னறைக்குள்ளே வட்டமிட்டது. கஞ்சியிலே முடமுடத்த ரோஜா வண்ண நூல் சேலை, அதற்கேற்ற ரவிக்கை, நெற்றியில் பளிச்சிட்ட குங்குமம், அதைத் தவிர ஒப்பனை ஏதும் இல்லாத முகம். ஆனாலும் செதுக்கி வைத்த சிற்பம் போல மூக்கும் வாயும் துருதுருவென்ற கண்களுமாக பிரியா பளிச்சென்று புத்தம் புது மலர் போல் உள்ளே வந்து நின்றதை பார்த்து மகிழ்ந்தார் வாகீசன். தமது வருங்கால மருமகள் புத்திசாலி மட்டுமல்ல, லட்சணமான பெண், குடும்ப பொறுப்பு உள்ளவள்தான். தமக்குள்ளே திருப்தி அவருக்கு. ஆனாலும் அடிமன நிலையில் அவருக்கு ஒரு கலக்கம். இந்த சமயம் பார்த்துதானா துர்கா இந்த ஊருக்கு வர வேண்டும்? வந்தவள் நம்மாழ்வார் காலனிலேயே மிக அருகில் வீடு வாங்கி கொண்டு வசிக்க துவங்க வேணுமா? இதென்ன கொடுமை! புடவை தலைப்பை இழுத்து செருகிக் கொண்டு அவள் சமையல் அறைக்கு வருவதை கண்டார். வேண்டாம்மா, பாரத் கிடக்கிறான். வேடிக்கைக்கு ஏதோ சொன்னால் நீ சமைக்கத்தான் வேணுமா? சங்கரன் செய்யட்டும். இன்னைக்கு ஒரு நாள் தானே உனக்கு ஓய்வு. உட்கார். வெகுவாக உபசரித்தார் வாகீசன். டாக்டரை எழுப்புங்கோ, காஃபி பலகாரம் ரெடியாகிக்கிட்டு இருக்கு. இன்னமும் தூங்குவது தப்புன்னு கூப்பிடுங்கோ, கேலியாக சொல்லிவிட்டு அவள் சமையல் அறைக்குள் விரைந்தாள். சங்கரனுக்கு மிக்க கொண்டாட்டமாகிவிட்டது. ஊர் வம்பை அவளிடம் அளந்து கொண்டே கேட்ட பொருள்களை எடுத்து கொடுத்து அவள் சமைப்பதை வேடிக்கை பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறதே, விடுவானா? மூலையிலே தெரிகிற பங்களாவின் சொந்தக்காரி. சில நாளைக்கு முன்தான் வெளியூரிலிருந்து வந்திருக்காங்க. என்ன வேகமாக அந்த காரை ஓட்டுறாங்க தெரியுமா? பென்ஸ் கார் வச்சுருக்காங்க. பணக்காரி போல் இருக்குது. நேற்று பழக்கடைக்கிட்ட அந்த காரை நிறுத்திட்டு இறங்கினாங்க. சினிமா ஸ்டாருன்னு நினச்சிட்டு பொடி பசங்கள்லாம் ஓடி வந்துட்டாங்க. ரவா எங்கே இருக்குது? அதை எடுத்து முதல்ல கொடு, பின்னால் கதை பேசலாம். மெல்ல சிரித்தபடி உத்தரவிட்டாள் பிரியா. முக்காலி மீது ஏறி மேல் தட்டிலிருந்து ரவா டின்னை எடுத்து இறக்கி வைத்தான். ஆனாலும் வாய் ஓயவில்லை. எங்கேயோ கல்யாணத்துக்கோ பிறந்தநாள் விருந்துக்கோ போகிறாங்க போல இருக்கு. ஒரு கூடை பழங்கள் வாங்கிக்கிட்டு அப்படியே பக்கத்து கடையில் பிஸ்கட் டின்னு வாங்கிக்கிட்டு கிளம்புனாங்க. தகன்னு சேலையும் அவங்க மேலே போட்டிருந்த வைரமும் சும்மா சொல்லக்கூடாது. அந்த அம்மா கூட பார்க்க ரொம்ப அழகாக பொம்மையாட்டம்தான் இருக்காங்க. தூரக்க பார்க்குறச்சே 16 வயசு பொண்ணு மாதிரி தான் தோணுச்சு. அப்புறம் கிட்டக்க பார்க்குறச்சே படுக்கிழவியா? ஏமாந்துட்டியா? சிரித்தாள் பிரியா. இல்லை, ஒரு 35-40 வயசு இருக்கும். இப்போவெல்லாம் பொம்பளைங்க தலைமுடியை பார்த்து வயசை தீர்மானிக்க முடியறதில்ல. எல்லோருமே சாயம் பூசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முகத்தை பார்த்து தான் இத்தனை வயசு இருக்கும்னு ஊகிக்க முடியறது. பரவாயில்லையே, ரொம்ப விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிட்ருக்க. சரி, மிளகாய் வத்தல் வேணும். எங்கே அஞ்சரைப்பட்டி? கொண்டா. நெய், கொத்தமல்லி தழை, கறிவேப்பிலை இதெல்லாம் கூட வேணும். சீக்கிரம், அதட்டினாள். சூடான உப்மாவும் காப்பியும் எடுத்து பிரியா அவர்கள் இருவருக்கும் பரிமாறி கொண்டிருந்த போது வாயில் அழைப்பு மணி கணீர் என்று ஒலித்தது. சங்கரன் ஒரே தாவலாக வாயிலுக்கு ஓடினான். சிறிது பொழுதில் ஓடி வந்தான். அவன் முகத்தில் ஒரே பரபரப்பு. டாக்டர் ஐயாவை கூப்பிடுறாங்க. அந்த பங்களா சொந்தக்காரம்மா கீழே விழுந்துட்டாங்களாம். எலும்பு முறிஞ்சு போயிடுச்சேன்னு பயமாக இருக்கான். வழியில் துடிக்கிறாங்களாம். அவசரமாக கையை உதறிக்கொண்டு பாரத் எழுந்ததை கவனித்தார் வாகீசன். சாப்பிட்டுட்டு போகலாம். 2 நிமிஷம் முன்னே பின்னே போனால் குடிமொழிக்கு போகாது. மகனை உட்கார சொல்லி வற்புறுத்தினார். நெஞ்சும் வேகமாக அடித்துக்கொள்வதை தவிர்க்க உரத்து பெருமூச்செறிந்தார். பாரத், நீ தான் போகணுமா? பிரியா போய் பார்த்துட்டு வரட்டுமே. பெண் டாக்டர் வந்து அவங்களுக்கும் நிம்மதியாக இருக்கும். மகன் மருந்து பெற்றுடன் கிளம்புவதை தடுக்க பார்த்தார். மாமா, அவர்தான் போய் பார்க்கணும். எலும்பு முறிவுன்னா அது அறுவை சிகிச்சை பகுதியைச் சேர்ந்தது. பிரசவம் போன்ற மற்ற விஷயங்களாக இருந்தால் நான் போய் கவனிச்சிருப்பேன். இல்லைம்மா, அவங்க ஒரு பெண், உதவிக்கு ஒரு பெண் டாக்டர் கிடைச்சா சந்தோஷப்படுவாங்களேன்னு பார்த்தேன், தடுமாறினார் வாகீசன்.
அப்பா, நீங்கள் இன்னும் ஹைதர் காலத்திலே இருக்கிறீங்க. அந்த அம்மா இக்காலத்தை சேர்ந்தவங்க. கார் ஓட்டுறாங்க. தன்னந்தனியாக ஒரு பங்களாவில் தங்கியிருக்காங்க. ஊர் உலகமெல்லாம் சுற்றி வந்திருக்காங்க. அவங்கள ஒரு நாட்டுப்புறம் ஆண் டாக்டரை கண்டதும் பயந்துடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறத எண்ணி பார்த்தா சிரிப்பு தான் வர்றது. பிரியா, காஃபி ரொம்ப சூடாக இருக்குது, ஆத்தி வை. ஒரு நொடியில் வந்துடுறேன். பை உப்மா ரொம்ப ஜோர். சமையலில் நீ கெட்டிக்காரி, ஒப்புக்கிறேன். சங்கரன் கிட்ட சமையலை ஒப்பிச்சுட்டு தயாராகிரு. இன்னைக்கு காலையில் ஒரு ஃப்ளவர் ஷோ இருக்குது. நாம் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரலாம் என்றபடி கைகளை கழுவி கொண்டு வந்தாள். தயாராக சங்கரன் கொண்டு வந்து நீட்டிய மருந்து பையை வாங்கி கொண்டு, நீங்கள் கூட வரலாமாப்பா, பூச்செடிகள் என்றால் உங்களுக்கு பிடிக்குமே என்று கூறியபடி போக திரும்பினான். பயங்கரமானதொரு கிளி பெரும் உருண்டையாக திரண்டு நெஞ்சுக்குள் அடைத்து கொண்டு விட்டது போன்று மூச்சு திணறியது அவருக்கு. பாரத் அந்த பங்களாவுக்கு போகிறானே, இப்போ என்ன நடக்கப் போகிறது? துர்கா எல்லாவற்றையும் சொல்லிவிட்டால் எனக்கு ஆஃபீஸ் வேலை கொஞ்சம் பாக்கி இருக்குது கவனிக்க. நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க. தடுமாறி விட்டு அவசரமாக காப்பியை விழுங்கினார். கையை கழுவி கொண்டு வாசலுக்கு வந்தவருக்கு இருப்பே கொள்ளவில்லை. தோட்டத்திற்குள் இங்கும் அங்கும் செடிகளை பார்க்கும் பாவனையில் சுற்றி வந்து கொண்டிருந்தார். நேரம் நீண்டு கொண்டு நகர்வதாக பிரமிப்பு. சிறிது பொழுதில் பாரத் சிரித்த முகத்துடன் திரும்பி உள்ளே வந்தான். என்ன விஷயம் என்று கேட்க வேண்டும் என்று தவிப்பு வாகீசனுக்கு. ஆனாலும் கேட்க அச்சம். வெளியிலிருந்து பார்க்குறச்ச என்னவோ ஏதோன்னு அசட்டையாக இருந்துட்டேன். ரொம்ப பெரிய பங்களாப்பா அது. அந்த வரவேற்பறை ஒன்றே போதும். இன்னைக்கு முழுக்கவும் பார்த்துட்டு இருக்கலாம். அத்தனை ஒரு பெரிய அலங்காரமாக இருக்குது. பற்களை ஆத்திரத்துடன் கடித்து கொண்டு முகத்தை வேறு பக்கம் திருப்பி கொண்டார் வாகீசன். முதல்ல பேஷண்ட் பற்றி சொல்லுங்க, சினிங்கினால் பிரியா. பேஷண்ட்டுன்னு இருந்தால் தானே. ஒரே வலி, துடிச்சு போயிட்டேன்னு அந்த அம்மா கயிறு விட்டாங்க. ஆசாமி ஒரு ஹைகோ கண்ட்ரியா கேஸ் போல இருக்கு. கணுக்கால் துண்டிச்சு போனாப்புல வலின்னு காலை காட்டினாங்க. நல்லா சோதிச்சு பார்த்தேன். ஒரு சின்ன சிராய்ப்பு காயம் கூட இல்லை. முருவளித்தான் பாரத். பணம் இருக்குங்கிறத காமிச்சிக்க கூப்பிட்டாங்களா? பரிகாசமாக கேட்டால் பிரியா. இருக்கலாம். கொஞ்சம்னா பெருசாக வியாதி வந்துட்டுதுன்னு நினைக்கிற டைப்பாக இருக்கலாம். இந்த குளியல் அறைக்குள்ளே போனபோது தான் வழுக்கி விழுந்துட்டேன்னு ஒரு அறையை வேலைக்காரனை விட்டு திறந்து காட்ட சொன்னாங்க. ஏன் விழ மாட்டாங்க? தரை முழுவதும் சிரோமிக் டைல்ஸ். அது குளியல் அறையா? எங்கேயோ கனவுல பார்க்குறாப்புல அத்தனை அட்டகாசமாக இருந்துச்சு. ஓய்வாக இருங்கோ, பயப்பட ஒன்றும் இல்லைன்னு தூக்கத்துக்கு மாத்திரை எழுதி கொடுத்துட்டு வந்தேன். நல்ல வேலை செஞ்சீங்க. இப்படி மிதமிஞ்சி பணம் இருந்தா தூக்கம் வராது தான், சிரித்தாள் பிரியா. கூடவே சிரித்தான் பாரத். நெஞ்சுக்குள்ளே நெருப்பு துண்டுகளாக விழுந்தது போன்று தவித்தார் வாகீசன். அடடா, முக்கியமானதை சொல்ல மறந்துட்டேனே. சோதனையை முடிச்சுட்டு மருந்து சீட்டு எழுதி கொடுத்துட்டு நான் கிளம்புறதுக்குள்ளே வேலையால் வெள்ளி டம்ளரில் காய்ச்சின பால் எடுத்துக்கொண்டு ஓடோடியும் வந்து உபசரித்தான். பால் சாப்பிட்டியா? பதறினார் வாகீசன். எனக்குத்தான் வெறும் பால் சாப்பிட பிடிக்காதே, மறுத்துட்டேன். ஒரு பழம் எடுத்துக்கோங்கன்னு தொந்தரவு செய்தாங்க. சாப்பாட்டறை மேஜை மேலே ஒரு வெள்ளி கூடையில் அழகாக அடுக்கி வச்சிருந்த பழங்களிலிருந்து ஆப்பிளை எடுத்துக்கொண்டேன். நான் வரேன்னு கிளம்பிய போது மெல்ல சுவத்தை பிடிச்சிட்டு எழுந்து அலமாரியை திறந்து, இந்தாங்க உங்கள் ஃபீஸ்னு ஒரு கவரை நீட்டினாங்க. பிறகு பார்த்துக்கலாம்னு சொன்னதை கேட்கல. ஏற்கனவே எடுத்து தயாராக வச்சுருந்தது போலத்தான் எனக்கு தோணுச்சு. கடித உரையை வாங்கி பையில் போட்டுட்டு வந்துட்டேன். பாருங்கப்பா, என்ன ஃபீஸ் உங்கள் மகனுக்கு கிடைச்சிருக்குன்னு பாருங்க. நம்மாழ்வார் காலனியில் தனிப்பட்ட முறையில் நான் பார்க்கும் முதல் கேஸ் இதுதான். வேடிக்கையாக சொல்லிக்கொண்டு உரையை தந்தையிடம் நீட்டினான். கையை அது சுட்டு விட்டது போன்று அவர் பின்வாங்கி நின்றார். உனக்கு கொடுத்துருக்காங்க, நீயே பார். பொங்கி வந்த கோபத்தை சிரமத்துடன் கட்டுப்படுத்தி கொண்டார். கடித உரையிலிருந்து 100 ரூபாய் நோட்டொன்றை எடுத்த பாரத் மகிழ்ச்சியுடன் சென்று சீட்டி அடித்தான். சாதாரணமாக வீட்டுக்கு சென்று கவனிக்கும் கேஸிற்கு நான் 50 ரூபாய் தான் வாங்குவது வழக்கம். இவங்க இரட்டிப்பு மடங்கு கொடுத்துருக்காங்களே, பரவாயில்லையே சொல்லிக்கொண்டு தந்தை அருகே வந்தான். இந்த காலனிக்கு குடியேறிய பிறகு முதலாக வந்த கேஸ் இந்த அம்மா. அவங்க கொடுத்த முதல் ஃபீஸ் பணத்தை நீங்களே செலவுக்கு வச்சுக்கோங்க அப்பா. கடித உரையை அவரிடம் கொடுத்தபோது வாகீசன் மறுக்க முடியாது வாங்கி கொண்டார். சிறிது பொழுதில் பாரத்தும் பிரியாவும் ஸ்கூட்டரில் மலர் காட்சியை காண புறப்பட்டு விட்டனர். கொஞ்ச நேரம் ஃபைல்களை புரட்டி கொண்டிருந்த வாகீசனுக்கு இருப்பே கொள்ளவில்லை. நேரம் உச்சி பொழுதாகும் முன்
கையில் குடையுடன் அவரும் வெளியே கிளம்பிவிட்டார். வேகமாக தெருவை கடந்து பெரிய சாலைக்குள் வந்தார். அந்த பங்களா பக்கமே திரும்பாது அவர் சாலையை பார்த்தபடி நடந்த போதிலும் கனமான உணர்வுகள் சுமையாக அவரது கழுத்தை அழுத்தி கொண்டு பின்னால் நகர்வதைப் போன்று ஒரு நினைப்பில் மூச்சு வாங்கியது. துர்கா ஏதோ ஒரு பெரிய திட்டத்துடன் தான் இந்த விளையாட்டை ஆரம்பித்திருக்கிறாள் என்ற குறுகுறுப்பு. வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் கடற்கரைக்கு போகும் முன் வழியில் இருந்த அந்த பிள்ளையார் கோவிலுக்கு சென்று வணங்கிவிட்டுத்தான் போவது வழக்கம். நேரம் நடுப்பகலை நெருங்கி கொண்டிருந்தது. பக்தர்களின் எண்ணிக்கை கோவிலில் மிகவும் குறைவாக காணப்பட்டது. சட்டைப்பையில் இருந்த கடித உரையை எடுத்து 100 ரூபாய் நோட்டை உருவி வேகமாக மடித்தார். பக்தர்களுக்கு அர்ச்சகர் விபூதி வழங்கி கொண்டிருந்த சமயம் சட்டென்று வெளிப்புறத்தில் இருந்த பெரிய உண்டியலின் வாயிற்குள் நோட்டு மடிப்பை திணித்து உள்ளே தள்ளினார். இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்.